அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு பொருளின் 2 ஜோடிகளை ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் செலவிட்டால் அவரை சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களிலிருந்தும் அதன் காவலர்களாகிய மலக்குகள் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று அழைப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, அவர்கள் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து, நீங்களும் அவர்களில் ஒருவர் என நான் நம்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2841. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறைந்த அளவு அல்லாஹுவின் பாதையில் செலவிட்டாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகைகளில் உதவி செய்து அல்லாஹுவின் பாதையில் தன்னுடைய பங்கை பெருமளவு பதிவு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சுப செய்திக்கு சொந்தக்காரர் என்பதை விளக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுள் நீங்களும் ஒருவர் என நான் நம்புகிறேன் என்று கூறுகிறார்கள். நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் நம்முடைய பொருட்களை செலவு செய்வதன் மூலமாக நாமும் சொர்க்கத்திற்குரிய சுப செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.